உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். உபாகமம் 28:7. The Lord shall cast thine enemies that rise up against thee to be smitten before thy face. அருமை சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை வேளையில் ஒரு விசை கூட உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் அற்புதமான ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். யாருக்கு? ஆண்டவருடைய பிரமாணங்களை கட்டளைகளை கடைபிடிக்கிற பிள்ளைகளுக்கு. உபாகமம் 28 நீங்கள் வாசிக்கிற பொழுது, உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருக்களை. இன்று நம்முடைய வாழ்க்கையில் அநேக சூழல்களே விரோதங்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறது. நாம் பேசுகிற காரியங்களை, செயல்படுத்துகிற காரியங்களை எதிர்க்கும்படியாக, அழிக்கும்படியாக திட்டம் போடுகிற கூட்டங்கள் நமக்கு எதிராய் செயல்படுகிறது. ஆண்டவர் உங்கள் சத்துருக்களை முறியடிப்பார். நீங்கள் வேலை செய்கிற அலுவல்களில், குடியிருக்கிற இடங்களில் நம்முடைய திட்டங்களை செயல்படுத்தாதபடிக்கு நம்மை எதிர்த்து அழிக்கும்படியாய் கூடுகிற கூட்டம், அதுதான் சத்துரு. ஒன்று. அடுத்தபடியாக வாழ்க்கையில் ஆண்டவருக்குள் வாழுகிற வாழ்க்கையை எப்படியாவது கெடுத்துவிட வேண்டும் என்று மாமிச சிந்தனையை கொண்டு வருகிற பிசாசினுடைய தந்திரங்கள். ஆவியிலே வளர முடியாதபடிக்கு நம்மளை மாமிசத்திலே விழச் செய்து மரணத்துக்கு எதுவான காரியங்களை தூண்டுகிற சத்துருவாகிய பிசாசு. இவன் நமக்கு முன்பாக வருகிற பொழுது ஆண்டவர் முறியடிப்பார். The Lord shall cast thine enemies. அவன் உனக்கு முன்பாக வருகிற பொழுது அவனை கர்த்தர் முறியடிப்போம். ஒரு வழியாய் வருவான், 7 வழியாய் ஓடிப்போவான். எனவே ஆண்டவருடைய பிள்ளைகளே, அருமை சகோதர சகோதரிகளே, சத்துரு நமக்கு முன்பாக ஓடி போக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டுமாம்? தேவனுடைய கட்டளையின்படி நடக்க வேண்டும். அவர் கற்றுக் கொடுக்கிற பாடங்களின்படி நடக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நிரூபிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அதிகாலமே எழுந்து ஆண்டவரே என்று ஆண்டவரை கூப்பிட வேண்டுங்க. ஜெபிக்க வேண்டும். வேத வசனங்களை தியானிக்க வேண்டும். இவ்விதமாக தேவனுக்குள்ள வாழ்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போனதில்லை. இந்த கால வேளையிலே ஆண்டவருடைய பிரமாணம் உங்களுக்குள் தரிக்கும்படியாய், உங்கள் குடும்பங்களுக்கு முன்பாக சத்துரு வந்து அழித்து விடாதபடி, அவன் எதிர்த்து விடாதபடி நசரேயனாகிய இயேசு நாமத்தில் அவனை கட்டுகிறேன். இந்த அநேக பிள்ளைகளுக்கு வீட்டில் என்ன செய்வதென்றே தெரியல. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று ஏசாயா 60:1 நம்ம பார்க்கிறோம். அந்த ஒளியை எடுக்கும்படியாய், அகற்றும்படியாய், அழிக்கும்படியாய் வருகின்ற சத்துரு வெட்கப்பட்டு போவானாக. அவன் இந்த கால வேளையில் உங்கள் ராஜ்யத்திற்குள் வராதபடிக்கு, தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க அனுமதி பெற்ற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். செபிக்கலாமாம். வானத்தையும் பூமியையும் சர்வத்தையும் படைத்த நல்ல தகப்பனே, இந்த அதிகாலை வேளையில் ஒரு விசை கூடமை துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, சத்துரு வெட்கப்பட்டு போகும்படிக்கு தேவனே எங்களை ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக. ஒரு வழியாய் வருவான், 7 வழியாய் சத்துரு பறந்து போவான் என்று சொன்ன ஆண்டவரே, இந்த கால வேளையில் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை நீர் அபரிதமாய் ஆசீர்வதிப்பீராக. எல்லாம் வல்ல இறைவன் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.